நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2025 மத்திய பட்ஜெட் குறித்து மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1 அன்று மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். ஒவ்வொரு வருடமும் புதிய பட்ஜெட்டில் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளன. பட்ஜெட்டில் செய்யப்படும் அறிவிப்புகள் ஒவ்வொரு நாட்டின மக்களையும் நேரடியாக பாதிக்கின்றன. அத்தியாவசிய பொருட்களுடைய விலையிலிருந்து வருமான வரி வரை பட்ஜெட் அறிவிப்புகளின் அடிப்படையில் அனைத்தும் மாறக்கூடும். அந்த வகையில் வரக்கூடிய பிப்ரவரி 1, 2025 அன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது மின்னணு பொருட்கள் தயாரிப்பிற்கு தேவையான பொருட்களுடைய இறக்குமதி வரியை குறைப்பதாக அறிவித்தால் அனைத்து மின்னணு பொருட்களுடைய விலையும் குறையும். இதன் விளைவாக மொபைல் போன்கள், ஸ்மார்ட் டிவிகள், மடிக்கணினிகள் போன்றவை குறைந்த விலையில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மின்னணு பொருட்கள் என்பது மொபைல் போன்கள் மட்டுமல்ல, ஸ்மார்ட் டிவிகள் முதல் மடிக்கணினிகள் வரை பலவற்றையும் உள்ளடக்கியது. எனவே வரி சலுகை அறிவிக்கப்பட்டால் இது போன்ற அனைத்து பொருட்களுடைய விலையும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மொபைல் போன் பயன்பாட்டு கட்டணமும் குறைய வாய்ப்புள்ளது. தற்பொழுது அதிகரித்து வரக்கூடிய மொபைல் ரீசார்ஜ் கட்டணங்களால் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் உள்கட்டமைப்பு செலவுகள் அதிகரித்து வருவதே தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் வாதம். அதனால் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உரிம கட்டணம் மற்றும் உலகளாவிய சேவை கடமை நிதியை குறைக்க கோரிக்கை விடுத்துள்ளன. மேலும் PM கிசான் சம்மன் நிதி உதவித்தொகையானது 6000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது பற்றிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி நாடே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்படுறதுக்கு இருக்கு. இதுல மின்னணு சாதனங்களுடைய வரியை குறைச்சாங்க அப்படிங்கிற பட்சத்துல மின்னணு பொருட்களுடைய விலை குறைறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம PM கிசான் திட்டத்துடைய உதவித்தொகையானது 6000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.